இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருக்க காளியம்மா? உன் பேரன் உள்ள தூக்கி வைப்பா, நீ வந்து நலன் விசாரிப்பியா? என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? நீ தப்பு பண்ணிட்ட, மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பு பண்ணிட்ட. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா என் பேத்திங்களை பெட்ரோல் ஊத்தி கொல்ல பார்த்திருப்ப. அதுக்குதான் ஆண்டவனா பார்த்து உனக்கு தண்டனை கொடுத்துருக்கான். நல்லவங்கள கடவுள் என்னைக்கும் கைவிட மாட்டாரு. இன்னைக்கு வேணா நீங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். இன்னொரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பழி வாங்காம விட மாட்டேன். முடியாது. என்னைக்குமே உன்னால எங்களை எதுவுமே செய்ய முடியாது. கெட்டது என்னைக்குமே ஜெயிக்காது காளியம்மா. உன்னால என் பேரனை என்னைக்குமே ஜெயிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நீ எல்லாம் என்கிட்ட சவால் விடுற அளவுக்கு என் நிலைமை இன்னைக்கு கீழே இறங்கி போச்சுல்ல. நான் சீக்கிரமே வெளியில வருவேன். வெளியில வந்ததும் உன் பேரனையும் அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன். இனிமே அவங்கள அந்த ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது. அடங்க மாட்டியா நீ? எவ்வளவு நடந்தாலும் அடங்கவே மாட்டியா? இந்த மாதிரி என் பேரங்கிட்ட சவால் விட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தராலையும் அவனை ஜெயிக்கவே முடியல. உன்னால மட்டும் ஜெயிக்க முடியுமா என்ன? அவனை ஜெயிக்க முடியாதுங்கிற ஆணவத்துல பேசுறியா? இந்த காளி அம்மாவை உள்ள தூக்கி வச்சு அவன் தீராத பகைய சம்பாதிச்சுட்டான். நேத்து பிறந்த பையன் அவன் என்கிட்டயே மோதி பாக்குறானா? அவன் கதைய முடிக்காம விட மாட்டேன். அம்மா, ஜட்ஜு வந்துருவாரு, அங்க போய் நில்லுங்க. உங்க கேஸ் ஃபைல படிச்சு பார்த்தேன். கொலை முயற்சியில ஈடுபட்டதா போட்டிருக்கு. விசாரணை இன்னும் முடியாததுனால உங்களை 15 நாள் நீதிமன்ற காவல்ல வைக்குமாறு உத்தரவிடுகிறேன்.